ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தாழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்பிள் கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த கேபேஜ் பொரியலை பண்ண போகிறோம். இதை ரெட் கேபேஜ்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த கேபேஜை எப்படி டேஸ்டியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேபேஜ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு பர்பிள் கேபேஜ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 3 பல்லு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜில் சேர்த்துற போகிறோம். நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணும்போது முதல்ல எண்ணெயில் வந்து வெங்காயம்லாம் வதக்கிட்டு பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மெத்தடில் பண்ண போகிறோம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்படியே தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை மிளகாயில் இருக்க காரம்லாம் நல்லா இறங்கிரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது நம்ம இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேபேஜை அப்படியே இதில் சேர்க்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேபேஜ் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சுன்னா இதோட கலர் வந்து மாறிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து குக் பண்ணிங்கன்னா போதும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து அந்த தண்ணியே வந்து அதில் இருக்குது. அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். இப்போது 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கேபேஜ் நல்லா வெந்திருக்கு. இதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல்லும் வருது. நல்ல அந்த கேபேஜ் நம்ம நார்மலாக ஒயிட் கலரில் இருக்க கேபேஜ் பண்ணும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேபேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எண்ணெய்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு, தேங்காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு இதில் நீங்கள் சாலட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பொரியல் கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கேபேஜ். இப்போது நம்மளோட இந்த கேபேஜ் பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. கலர் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா மாறிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பொரியலை வந்து எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.